ஸோ 2 டீமும் மோஸ்ட் லைக்லி அதே காம்பினேஷனோட தான் போவாங்க. அண்ட் இங்கே யாருக்கு எட்ஜ் அண்ட் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பேட்டிங் வைஸ் பார்க்குறப்போ ஆர்சிபி கிட்ட நல்ல பிளண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்காங்க, அட்டாக்கிங் பிளேயர்ஸும் இருக்காங்க, ஸ்பின்னை நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸும் இருக்காங்க. அண்ட் சிஎஸ்கேன்னு பார்த்தோம்னா இந்த சேப்பாக் கண்டிஷன்ஸில் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் நிறைய பேர் இருக்காங்க. சப்போஸ் இங்கே சேப்பாக்கில் நைட் டைமில் கொல்கத்தாவில் வந்த மாதிரி டியூ வருது அப்படின்னா அதில் ஆர்சிபி பேட்டர்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே அன்ஸ்டாப்பபிளாக இருப்பாங்க. அவங்க நிறைய கான்ஃபிடன்ஸோடு இங்கே வருவாங்க. அண்ட் சிஎஸ்கேவும் பார்த்தோம்னா எல்லாருமே ஸ்பின்னை நல்லா விளையாடக்கூடிய பேட்ஸ்மேனாக இருந்தாலும் போன மேட்ச்சில் அவங்க அந்தளவுக்கு ஆடலை, கொஞ்சம் ஸ்க்ராட்சியாக தான் இருந்தாங்க. சப்போஸ் கேகேஆர் கவுஹாத்தியில் வின் பண்ண மாதிரி ரொம்பவே கன்வின்சிங்காக ஒரு 7 விக்கெட் 8 விக்கெட் டிஃப்ரென்ஸில் சிஎஸ்கே வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக நான் இங்கே அவங்களுக்கு எட்ஜ் கொடுத்துருப்பேன். பட் அவங்க அதை பண்ணலை, கொஞ்சம் ஸ்க்ராட்சியாக தான் இருந்தாங்க. அப்படிங்கிறனால வெரி மினிமம் எட்ஜ் ஆஃப் 1% இங்கே நான் ஆர்சிபி பேட்டர்ஸ்க்கு கொடுக்குறேன். ஃபாஸ்ட் பவுலிங்கில் பார்த்தா அகைன் ஆர்சிபியோட ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் நல்லாவே இருக்குது. புவி, ஹேஸ்லூட், எஸ்ஐஎல் இவங்க எல்லாருமே நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ். சிஎஸ்கேலையும் கலீல் அஹ்மத் நல்லாவே போட்டிருக்காரு, சாம் கரன், நேத்தன் எலிஸ் இவங்களும் நல்லா போடுவாங்க, நிறைய சேஞ்ச் ஆஃப் பேஸ் போடுவாங்க. இருந்தாலும் கம்பேரிட்டிவ்லி பார்க்குறப்போ ஆர்சிபியோட ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் இங்கே கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. அண்ட் அதுவே ஸ்பின்னர்ஸ்னு பார்த்தோம்னா அதில் டவுட்டே கிடையாது, சிஎஸ்கே கிட்ட தான் பெஸ்ட் அட்டாக் இருக்குது. டெஃபினட்டாக அவங்களால இந்த ஆர்சிபி லைனப் மேலே ஒரு பெரிய டென்ட்டை கிரியேட் பண்ண முடியும். 3 பேருமே வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ். அதுவே ஆர்சிபின்னு பார்த்தோம்னா குணால் பாண்டியா இருக்காரு, அவர் நிறைய வேரியேஷன்ஸோட நிறைய குயிக்கர் ரன்ஸ் வேறு போடுறாரு. ஸ்ரேயஸ் சர்மாவும் இங்கே கொஞ்சம் நல்லா போடுவார். லிவிங்ஸ்டன் அவரும் 1 or 2 overs ஆஃப் ஸ்பின் போடுவார். பட் ஒன்லி இஃப் சிஎஸ்கே பேட்டர்ஸ் தப்பு பண்ணி தப்பான ஷாட்ஸ் ஆடி அவங்களோட விக்கெட்ஸ் த்ரோ பண்ணால் மட்டும்தான் ஆர்சிபி ஸ்பின்னர்ஸ்னால இங்கே விக்கெட்ஸ் எடுக்க முடியும். மற்றபடி சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ் ஆர் டூ குட் ஃபார் எனி பேட்ஸ்மேன் இன் திஸ் சேப்பாக் விக்கெட். சப்போஸ் ஆர்சிபி சிஎஸ்கேவோட இந்த 3 ஸ்பின்னர்ஸையும் கொல்கத்தா அகைன்ஸ்டாக ஆடின மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி சூப்பர்பாக ஆடிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஆர்சிபி தான் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. பட் அதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். இந்த மேட்ச் அவங்களுக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம்.